காலை வணக்கம் நண்பர்களே. இந்த தொப்புள்னு சொல்கிற தொப்புள் கொடி என்று சொல்லுவார்கள்ல, அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரு பாலினராக இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லப்படுவர்களாக இருந்தாலும் நம்மளை ஒரு தாய் ஈன்று எடுத்தார் என்பதற்கான அடையாளம் தான் நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த தொப்புள். அந்த தொப்புள் தான் இன்னொரு தொப்புளுக்குள்ளேருந்து ஒரு நாடா வழியாக நாம் குழந்தையாக இருக்கும்போது கருப்பையில் நமக்கு உணவு வழங்கப்பட்டு வந்தது. இறுதியில் நம்ம பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டது. அதுதான் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த அடையாளம். இதை நீங்கள் உணர வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறேன். இதை விட ஒரு பெரிய உண்மையை தகவலை தெரிவிக்கிறது என்னென்னா, என்னுடைய மூதாதையர்கள், நான் சந்தித்த மூதாதையர்களில் சில மூதாதையர்களுடைய கருத்து பிரகாரம் ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது எந்த பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னு கூட அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? காரணம், ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தைகள் பிறந்த உடனே அந்த கருப்பையில் அந்த குழந்தைகளுக்கான பள்ளங்கள் இருக்குமா, அந்த பள்ளங்களையும் உணர்வுகளை வச்சுக்கிட்டு தாய்கள் தன்னுடைய குழந்தைகளை அடையாளம் எந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்றதை அவங்க கண்டுபிடிக்க இயலும்னு அவங்க இறை அறிவு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தகவலை பகிர்ந்துக்கிறேன். காலை வணக்கம்.